சுமார் தான் இருந்துச்சு, சுத்தமா பிடிக்கல. அது நல்லாவே இல்லை. ஆமா, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா இல்லை ப்ரோ. தூங்கிட்டேன். அந்த ஆனந்தராய் மேல தனுஷ் மேல என்ன கோணத்துல எல்லா படத்தையும் தனுஷ் சாவடிச்சிடாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் தான் படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துது படம். இல்லைன்னா படம் அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல முடியல. ஸ்லோவா போகுது, ஆனா ஸ்ட்ராங் லவ் ஸ்டோரியா, பேஸ் லவ் ஸ்டோரியா போகுது, அவ்வளவுதான். மற்றபடி சொல்றது அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஸ்வல் அம்பிகாபதி மாதிரியே தான் இருக்கு. கண்டென்ட்டே இல்லை, அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதான் நான் சொல்றேன், ஆனந்தராய் தனுஷ் வச்சு அதே லவ் ஸ்டோரி படமாவே எடுத்து கடைசியா பிரேக்கப்ல கொண்டு வந்து நிறுத்துறாரு. எதுக்கு தான் அப்படி பண்றாருன்னே தெரியல. அவ்வளவுதான், ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். ரொம்ப அது எதுக்கு அவ்வளவு நேரம் டியூரேஷன், அதான் சொல்றேன், ரொம்ப ஸ்லோவா போகுது. ஆனா ஸ்ட்ராங் பேஸ் லவ் ஸ்டோரி தான், ஆனா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு படம். எதுக்கு அந்த அளவுக்கு டியூரேஷனே தெரியல. 2 மணி நேரம் 48 ஹவர்ஸ் தெரியல. படமே இது எடுத்திருக்கானான்னு நான் சொல்றேன். ஏன் திருப்பி அம்பிகாவதியை திருப்பி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. லவ் ஸ்டோரி பேஸ்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரியே தான் அம்பிகாவதியில் எப்படி கடைசியா வந்து பிரேக்கப்ல சாவறோம், அதே மாதிரி தான் இதுலயும் சாவற. எதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறாருன்னே தெரியல. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். எதுக்கு தான் இந்த மாதிரி இட்லி கடை மாதிரிலாம் ஒரு படத்தை எடுத்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கிறாரு? தமிழ்நாடு ப்ரொமோஷனே எடுக்கல, அப்பயே தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்கன்னே தெரியல. அது ஆமா, அது கொஞ்சம் இருக்கு. அது காலில் உள்ள ஒரு சீன் மாதிரி இருக்கு. அது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னே தெரியல. அது எடுக்கவே வேணாம், அவ்வளவுதான். அது ஆனந்தராய் இனிமேல் தனுஷ் கூட்டணி வேணாம், அவ்வளவு. திருப்பி வேற இன்னொரு வேற சொல்றாங்க, நான் வேற இன்னொரு திருப்பி நான் அந்த லவ் ஸ்டோரி முடியாது திருப்பி ஒரு நேரம் சொல்லிக்கிறாங்க. அது எதுக்கு தேவையில்லாத வேலை. இது பிளேயர் லவ் நம்ம தமிழ்நாடு பக்கமே தனுஷ் இருந்தாருன்னா போதும். தேவையில்லாத தேவையே இல்லை, அது தேவையில்லை. பார்க்கலாம். பிடிச்சிருக்கு, பார்க்கலாம். படம் எப்படின்னா சுமாரா இருக்குங்க. பிடிக்கலையா? படம் சுமாரா இருக்குங்க. அது போரிங்கா போயிட்டு இருக்கு. ஆக்டிங் பரவாயில்ல. இது ஹீரோயின் கேரக்டர் சரியில்லை, சொதப்பிட்டேன். சுமார் தாங்கிறீங்களா? சுமார் தான், ஆவரேஜ் தான். பார்க்கலாம், சுமாரா இருக்கு, பார்க்கலாம். சுமாரா இருக்கு. நான் ஒரு டைம் பார்க்கலாம்ண்ணா. ஸ்லோ தானா? ரொம்ப ஸ்லோவா போகுது. ஆமா படம் லென்த். ஆமாண்ணா, 3 மணி நேரம் படம். கொஞ்சம் லென்த்தாக தானே. செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தானா. தனுஷ் எப்பயுமே நல்லா தான் நடிச்சுக்கிறாரு. ஹிந்தியில பண்ணிருக்காரு, ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அதான் ஒரு மாதிரி ஸ்லோவா போகுது. ஒரு டைம் பார்க்கலாம். ஆவரேஜ் தான். நல்லா இருக்குதுல்ல, சூப்பரா இருக்கு. என்ன ப்ரோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. படம் 3 மணி நேரம். ஆமா, 3 மணி நேரம். இல்ல ஷோவா தான் போகுது. பட் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா அப்படியே அமைதியா உட்காந்து சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து கண்கலங்க வச்சிட்டாங்க. சூப்பரா இருக்கு. சென்டிமெண்டா இருக்கு, லவ் இருக்கு, ஃபீலிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே சூப்பரா பார்க்கலாம். இது வந்து தனுஷ் படத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்துட்டு லவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ப்ரோ, நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் நல்ல கான்செப்ட். திருச்சற்றம்பலத்தில் எப்படி வந்து ஒரு அப்பா கேரக்டராக நல்லா பெஸ்ட்டாக பண்ணாரோ அதை விட இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராஜ். தலைவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு 50% பரவாயில்ல. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பசங்க இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ஓரளவுக்கு பார்க்கலாம். இங்கிலீஷ் படம் தான் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஆனா அம்பிகாவதி அளவுக்கு இல்ல, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஹிந்தியில பண்ணிருக்காரு, ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கா, நல்லா தான் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சூப்பரா இருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் பக்கா. ஓகே ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருக்கு, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஹிந்தியில பண்ணிருக்காரு, ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க்